Hi friends, welcome to Saviyari Designers. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்ப ஒரு பேசிக் ரேட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு சிம்பிள் டிசைன் தான். இது ஏன் ஷேர் பண்ணியிருக்கேன்னா, நம்ம வீடியோ ஷேர் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. சொல்லப்போனால் ஒரு 4 மாதம் கிட்ட ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இது ஒரு ஸ்டார்டிங் வீடியோவாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்கள் ஏரியாவில் ஃபஸ்ட்டு ரொம்ப பேசிக்காக ஃபஸ்ட்டு என்ன ரேட்டில் வாங்குவீங்களோ அந்த ரேட்டுக்கு இந்த ஒர்க்கை நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா? உங்கள் கஸ்டமருக்கு போட்டு கொடுத்துக்கலாம் நீங்கள் வேணும்னா. ரொம்ப ஏஜ் ஆனவங்க அந்த மாதிரி அவங்களாம் வந்து ரொம்ப சிம்பிளாகவே எனக்கு நெக்லைனில் இருக்கிற அளவுக்கு மட்டும் போட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸை போட்டு கொடுக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ ஸ்டார்டிங்கில் போட்டுட்ருக்குறோம் இல்லைங்களா? இந்த செயின் ஸ்டிச்சு போடுறதுக்காக செயின் ஸ்டிச்சும் பீட்ஸ் வைக்க தெரிஞ்சிருந்தால் அதுவே போதுமாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 4 லைன் ஜரியில் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சில்க் த்ரெட்லேயும் கலர் சேஞ்ச் பண்ணி 2 லைன் போட்டுக்கிட்டு 2 லைன் ஜரியில் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா சுகர் பீடு வைக்கிறேன். சுகர் பீடு எப்பவும் போல் தான் 2 பீடு தான் வைக்கணும். 3 பீடு 4 பீடு அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேமில் இருந்து ரிமூவ் பண்ணும்போது லைன் ஈக்குவலாக இருக்காது. அப்புறம் போடுறது ஒவ்வொரு ஸ்டிச்சும் போடுறோம் இல்லைங்களா? 2 பீடு போட்டு ஒரு ஸ்டிச் அந்த கேப் சொல்கிறேன். அதுவும் கூட ரொம்ப நெருக்கி போடாமல் கொஞ்சம் கேப் விட்டால் போட்டிங்கன்னா ஃப்ரேம்லேருந்து ரிமூவ் பண்ணும்போது நமக்கு அந்த பீட்லாம் லைன் அரேஞ்சாக இல்லாமல் ஒரு சிலருக்கு அந்த பிரச்சனை வரும். நான் 2 பீடு தான் போட்டேன், ஆனாலும் கோணையாக இருக்குது. கரெக்டாக போடும்போது ஃப்ரேமில் கரெக்டாக இருந்துச்சு, ஆனால் ஃப்ரேம்லேருந்து எடுத்துகிட்டு பார்க்கும்போது கோணையாக போயிடுச்சு அப்படின்ட்டு சொல்லி ஒரு சிலருக்கு இந்த பிரச்சனை வரும். அதுக்கு காரணம் நம்ம அந்த கேப் விடணும். ரொம்ப கேப் விடக்கூடாது, லைட்டாக கேப் இருக்கணும். அந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஃப்ரேமில் வந்து கிளாத்தை இழுத்து நல்லா டைட்டாக தான் போட்டிருக்கோம். அதோடைய எலாஸ்டிக் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இழுத்து போட்டிருக்கோம். அது வந்து ஃப்ரேமில் இருந்து ரிலீஸ் பண்ணும்போது அதோடைய பழைய ஸ்டேஜுக்கு போகும்போது நமக்கு அந்த கேப்பு விடாமல் போடுறோம் இல்லைங்களா? அது வந்து கோணையாக மாறிடும். அதனால தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய பீட் நம்பர் 5 சைஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சுகர் பீட் போட்டு அதுக்கப்புறம் அந்த சுகர் பீடுக்கு அப்புறம் ½ இன்ச்சில் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் கொஞ்சம் தான் மார்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த கேப்பை வச்சு அப்படியே போட்டுக்கிட்டேன். அந்த கேப்பு கரெக்டாக வச்சுக்கிட்டு அந்த லைனில் போட்டோம் இல்லைங்களா? நம்பர் 5 பீடு, அந்த பீடும் இந்த மாதிரி ட்ராப் பீடும் ஃபஸ்ட்டு ட்ராப் பீடை நீடில் 3 பீடு லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த நம்பர் 5 அந்த மாதிரி இப்போ காட்டுறேன் இல்லைங்களா? அந்த மாதிரி லோட் பண்ணிக்கிட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த பெரிய பீடு இருக்கும், ரவுண்ட் பீடு இருக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி இந்த ட்ராப் பீடவை 3 பீடாக வச்சுக்கலாம். சரிங்களா? இவ்வளோ தான் இந்த டிசைனு. இதுக்கப்புறம் புட்டாஸ் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அது மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து பேசிக் ரொம்ப ஸ்டார்டிங் ரேட்டில் இருக்கிற மாதிரின்றதுனால நான் எதுவுமே பண்ணல. இந்த பெரிய பீடு இருக்குது இல்லைங்களா? அது மட்டும் அங்கே வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் அந்த மாதிரி பெரிய பீடும் வைக்கலாம், இல்லாட்டி ஏதாவது ஸ்டோன் ஒட்டுறதுனாலும் ஒட்டலாம். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன விருப்பமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி ஸ்டோனும் ஒட்டிக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பீடை மட்டும் வச்சுட்டும் விட்டுக்கலாம். சரிங்களா? இன்னொன்று, இந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் பக்கமாக போட்டிங்கன்னா ப்ளவுஸ் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நெருக்கமாக தெரியும். சரிங்களா? கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். அதனால் பக்கமாக போட்டுக்கோங்க. இப்போ நான் காட்டியிருக்கிறது வந்து ஃப்ரண்ட் நெக்கில் தான் போட்டு காட்டியிருக்கேன். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு வீடியோ வரும். அதுக்கப்புறமா நம்ம டுட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இந்த டைம் கண்டிப்பாக ஃபுல்லாக எல்லா டுட்டோரியலுமே கம்ப்ளீட் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு போடுறேன்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா மார்க் பண்ணியிருக்கிறது காட்டியிருக்கேன். எப்பவும் போல் தான் ஃப்ரண்ட்டு பேக்கு ஆப்போசிட்டில், அதே மாதிரி 2 ஸ்லீவும் ஆப்போசிட்டில் போட்டிருக்கேன். ஸ்லீவ் பார்த்திங்கன்னா சேம் அது அப்படியே போட்டிருக்கேன். சரிங்களா? இதுதான் ஸ்லீவு. அடுத்தது பேக் நெக்கு. நான் ஃப்ரண்ட்டில் போட்டது ரொம்ப க்ளோஸில் வச்சு காட்டல இல்லைங்களா? அதனால் பேக்கில் க்ளோஸில் வச்சு காட்டியிருக்கேன் எப்படி போட்டிருக்கேன்றது. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது இனிமேல்
கொஞ்சம் நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ வீக்லி ஒன்ஸாவது கொடுக்க பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.